ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா பெரிய சைஸாக இருந்தால் கிடச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சின்ன சைஸாக இருந்தாலும் எடுத்துகிட்டு அதோட தோலை வந்து எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு எப்படி கட் பண்ணுவோம் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட கெச்சப் வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து கார்ன்ஃப்ளவர் உப்பும் போட்டு ஃப்ரை பண்ணி பார்த்தேன். அந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கல. ஆனால் எதுவுமே போடாமல் அப்படியே கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.